தாவேக்கா தரப்புல என்ன வாதம் வச்சாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து சம்பள நாள், சனிக்கிழமை சம்பள நாள், அதனால கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். என்ன ஒரு அறிவாளித்தனமான வாதம் இதுன்னு எனக்கு தெரியல. சம்பள நாள் கூட்டம் வராதுன்னு யோசிக்க தெரிஞ்ச உனக்கு, அன்னைக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் லீவ் தான். இந்த இடத்துல விஜய் பேசுறாரு அப்படின்னா என்ன பேச போறாருன்னு ஒரு 15 வயசு பையனுக்கு தெரியாது. விஜய பார்க்கணுன்றதுதான் ஒரு 15 வயசு பையனுக்கு தெரியும். ஆனா நான் பேசுறது வேணா ஏதோ ஒன்று பேசலாம், ஆனா என்னோட எடிட்டிங் மட்டமா இருக்கும். அதை பார்த்துமா நான் வந்து பேமெண்ட்டுக்காக பேசுறேன் நீ நம்பினா நீ நம்பிட்டு போ, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பேமெண்ட்டுக்காக பேசுறேன்ற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்னா அது உன்னோட இது. கரூருக்கு நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க அந்த சம்பவம் நடந்த இடங்களுக்கு போயிருக்கலாம், அந்த மக்களை பார்த்துருக்கலாம். ஸோ மற்றவங்க வாங்காதாடி நான் வாங்கியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில், சேனலில், மெசேஜில் நிறைய கொலை மிரட்டல்கள், நிறைய அநாகரிகமான வார்த்தைகள், நிறைய சொற்பொழிவுகள்லாம் கேட்டிருக்கேன். இந்த ஒரு 10-12 நாளில் மட்டுமே நிறைய வார்த்தைகள் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அப்போ எல்லாருமே அதிகமாக வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று வந்துட்டு மற்ற அரசியல் கட்சிகளை விட எங்களுக்கு வந்து அதிகமாக கூட்டம் கூடுது அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், ட்விட்டரில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு தான் அதிகமாக கூடுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கூட்டத்தில் வர்ற மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுகிட்ட மட்டுமே இருக்குன்னு அவங்ககிட்ட மட்டுமே அந்த பொறுப்பை கொடுக்கறது ரொம்ப தப்பு. தாவேக்கா தரப்புல வந்து போலீஸ்காரங்க தான் வந்துட்டு கிளம்பி போக சொன்னாங்க, அந்த கூட்டத்துல இருந்து போலீஸ் தான் வந்து கிளம்பி போக சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கூட ஃபயர் விட்டுட்டு இருக்குது. என்ன மாதிரியான மனநலன்னு எனக்கு தெரியல. போலீஸ்காரங்க கிளம்பி போக சொல்லிட்டாங்க, சரி ஓகே கிளம்பிட்டோம். போலீஸ் வந்து கரெக்டான டைமுக்கு வர சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வரல. அதே மாதிரி போலீஸ்காரங்க ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்கள் கேட்கல. ஆனால் கிளம்பி போங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம். அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுன்றது எனக்கு தெரில.